எக்ஸ்கியூஸ் மீ மேம். காட்டுங்க, இவங்க என்ன நகை விற்க கொண்டு வந்திருக்காங்க? ஏ எங்க பர்சனல் பிலாங்கிங்ஸா நாங்க ஏன் உங்ககிட்ட ஏன்னா காட்டணும்? நாங்க போலீஸ். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க போலீஸா இருந்தா இது அர்த்தம் இல்ல. எந்த காரணமும் இல்லாம இப்படி எல்லார் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்தலான்னு அர்த்தம் இல்ல. சார், அதுக்காக தான் எங்களை இவ்ளோ நேரம் உட்கார வச்சிருந்தீங்களா? ஆமா, சந்தேகம் இருந்தா உட்கார வச்சுதான் ஆகணும். சும்மா அப்படியே போக விட முடியாதுல்ல. பாருங்க சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க பண்றது சரியில்லை. இது நான் உபயோகப்படுத்தின என்னோட சொந்த நகை. அந்த சரின்னு வச்சுப்போம். பில் இல்ல ரசீட்டு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? நகை வாங்கினதுக்கு ஆதார் கார்டு இருக்கா 2 பேர்கிட்டயும்? காட்டுங்க. சார், இது இவங்களோட கல்யாண நகை. நான் இவங்களோட பொண்ணு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இவங்க கல்யாணமாகி எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு. இவ்வளவு வருஷமா யாரு சார் பில்ல பத்திரமா வச்சிருப்பா? மனுஷன் வாழ்க்கையில என்னென்னவோ நடக்குது. எங்க அப்பாவும் எங்களை விட்டு போயிட்டாரு. நீங்க என்னடான்னா பில்ல பத்தி பேசுறீங்க சார். நாங்க இப்ப பில்ல எங்கிருந்து கொண்டு வருவோம்? பாருங்க, நீங்க தேவையில்லாம எங்களை அவமானப்படுத்துறீங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். பாருங்க மேடம், தப்பு எது சரி எதுன்னு சட்டம் தான் முடிவு பண்ணும். எங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நாங்க விசாரிச்சுதான் ஆகணும். இது எங்களோட டியூட்டி. நீங்க என்னடானா நாங்க உங்களை அவமானப்படுத்துறோம்னு சொல்றீங்க. சரியான கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எங்க அக்கம் பக்கத்துல திருட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. வாரம் வாரம் எல்லாத்தையும் நாங்க தான் சமாளிக்க வேண்டிய இருக்கு. கோகுன், வா போலாம். என்ன பிரச்சனைன்னு விசாரிப்போம். சரிமா? எங்களை பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா? ஏய் பொண்ணே, எப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவ்ளோ சத்தமா இவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? படபடன்னு பேசிட்டே இருக்க. என்னதான் ஆச்சு? இப்படி தேவையில்லாத பழி போடும் போதும் நான் அமைதியா இருந்தா என்னால என்னையே மன்னிக்க முடியாது. அம்மாவை எப்போ இருந்து இவங்க அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. போலீஸ் அம்மாவை திருடன்னு நினைச்சு சந்தேகப்படுறாங்க. நாங்க இந்த கடைக்கு எங்க சாமான வாங்க தான் வந்தோம். ஆனா இவங்க பொண்ணும் யோசிக்காம போலீஸை கூப்பிட்டுட்டாங்க. இது நிஜமா தப்பு தானே? அண்ணி, உங்களுக்கு தான் எங்களை தெரியும் இல்ல. இவங்க பொய்யா சொல்றாங்க. நாங்க இங்க திருட்டு நகையை விற்க வந்திருக்கோம்னு. விக்கவா? ஆனா நீங்க 2 பேரும் சொன்னீங்களே நீங்க வாங்க வந்திருக்கீங்கன்னு. அப்போ நீங்க எங்க கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. இல்ல அண்ணே, நான் உங்ககிட்ட சரியா சொல்லலன்னு நினைக்கிறேன். இது என்னோட சொந்த நகை. நான் என்ன யோசிச்சேன்னா, இதை வித்துட்டு அஹானாவுக்காக கொஞ்சம் புது நகை செஞ்சுக்கலான்னு. அதனாலதான் நாங்க 2 பேரும். ஒருவேளை நாங்க இங்க இருந்து புது நகை வாங்கலனா கூட இத சொல்லுங்க, இங்க பழைய நகையை விக்கிறது தப்பா? வெளிய போர்டுல பெரிய பெரிய எழுத்துல தெளிவா எழுதி இருக்கு, இங்க பழைய நகை வாங்கப்படும்னு. உங்களுக்கு பில் தேவைப்பட்டு எங்க கிட்ட பில் இல்லைன்னா எங்க கிட்ட சொல்லிருக்கலாம். நாங்க இங்க இருந்து போயிருப்போம். ஆனா இல்ல, நீங்க எங்களை எங்க உட்கார வச்சுட்டு போலீஸை கூப்பிட்டீங்க. போலீஸ் வந்த உடனேயே என்னையும் எங்க அம்மாவையும் தேவையில்லாம அவமானப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு வயசாகிடுச்சு. இவங்களை இப்படி அவமானப்படுத்துறது சரியா? இதெல்லாம் சரின்னு படுதா உங்களுக்கு? அப்படி இல்லை மேடம், இது எங்களோட டியூட்டி. நாங்க யார்கிட்ட வேணாலும் இந்த கேள்வியை கேட்கலாம். சட்டத்தை விட பெருசு எதுவும் இல்லை. சரி, லெக்சர் கொடுத்தது போதும். இப்போ ஆதாரம் காட்டுங்க. இந்த நகை உங்களது தானே? எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. எங்க இருந்து கொண்டு வரும் ஆதாரத்தை? இந்த நகை என்னோடது, எனக்கு சொந்தமானது. இத நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நான் என் பொண்ணோட கல்யாணத்துக்காக இதை பத்திரமா வச்சிருந்தேன். இந்த நகையை எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு கொடுத்தாரு. எங்க அப்பா இப்போ இந்த உலகத்துல இல்ல. அவர் எந்த கடையில வாங்கினாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எப்படி பில் கொண்டு வருவேன்? சரி, ஒருவேளை என்னால பில் எதுவும் கொடுக்க முடியலன்னா, அப்புறம் எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்க முடியலன்னா, இந்த நகை எங்களது இல்லைன்னு நிரூபணம் ஆகிடுமா? எப்படிப்பட்ட குடும்பத்துல உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அண்ணி? திருடங்களா இல்ல பிச்சைக்காரங்களான்னு புரிஞ்சுக்க முடியல. சீ சீ சீ. ஹரி ஹரி அண்ணி, இப்பவும் நேரம் இருக்கு, யோசிச்சுக்கோங்க. கடவுள் தான் ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்றதுன்னு புரியல. அமரண்ணா, சோட்டு, நீ வந்துட்டியா? பாரு இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. என்னாச்சு?
வணக்கம் ஆண்டி. பாரேன், அத்தை உங்க 2 பேர் கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகையை மாற்ற கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அதுக்கான பில் இல்லை. அதுக்கு இவங்க தேவையில்லாம போலீஸை கூப்பிட்டுட்டாங்க. மேனேஜர் சார், இது தப்பு. நீங்க இப்படி திடீர்னு யார் மேலேயும் திருட்டு பழி போட முடியாது. எவ்வளவோ பேர்கிட்ட நகைக்கு பில் இருக்கிறது இல்லை. அதுக்காக அவங்க எல்லாம் திருடங்களா? இல்லை சார், அப்படி இல்லை. சமீபத்தில் திருட்டு கேஸ் நிறைய வந்திருக்கு. அதான் எங்கள் சேஃப்டிக்காக கொஞ்சம். பில் இல்லாம நகை வாங்க மாட்டோம்னு நீங்க சொல்லி இருக்கலாம்ல. போலீஸை கூப்பிட என்ன அவசியம் இருந்துச்சு? நீங்க என் பொண்ணோட புகுந்து வீட்டுக்காரங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்தினீங்க இல்ல. இதனால அவ கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு ஏத்துப்பா? உங்களுக்கு ஒரு கணிப்பு கூட இல்ல நாங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம்னு. காரணம் இல்லாம யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏதாச்சும் காரணம் இருந்திருக்கும். சரியா சொன்னீங்க. காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்க பணக்காரங்க இல்ல, நாங்க ஏழைங்க இல்லையா? நானும் என் அம்மாவும் போட்டிருக்கிற துணி பணக்காரங்க போடுற மாதிரி இல்ல. அதான் நாங்க ஏழைங்கிறதால கண்டிப்பா நாங்க தான் திருடங்களா இருப்போம்னு இவங்க நினைச்சிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க ஆண்டி, உங்க வீட்லயும் நிறைய நகை இருக்கும்ல, அதுக்கு எந்த பில்லும் ரசீதும் எதுவுமே இருக்காது. ஆனா அந்த நகையை நீங்க இங்க விற்க வந்தீங்கன்னா இவங்க உங்களை சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா நீங்க பணக்காரங்க இல்லையா? உங்க துணியிலையும் உங்க நடவடிக்கையிலையும் அது தெரியுது. அதனால உங்க மேல யாரும் தேவையில்லாம பழி போட மாட்டாங்க. ஏ பொண்ணே, ரொம்ப பேசுற நீ. ஒரு நிமிஷமா சார், இவங்க ரொம்ப நல்லவங்க. மேலும் எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க எப்படி இவங்க மேல பழி போடலாம்? அட, நான் இன்னும் எந்த பழியும் போடவே இல்லையே. மேனேஜர் சாரோட ஃபோன் எங்களுக்கு வந்துச்சு. பில் இல்லாம நகை விற்க வந்திருக்காங்கன்னு. நாங்க சும்மா விசாரிக்க தான் வந்தோம். ஆனா அப்படி என்ன, நிறைய நகையவா நாங்க கொண்டு வந்தோம். 2 வளையல், 1 நெக்லஸ், அப்புறம் 2 கம்மல். அதனால தான் சந்தேகமே வந்துச்சு. உங்க சந்தேகத்தை தூக்கி குப்பையில போடுங்க. தெரிஞ்ச கடன் தான் நாங்க இங்க வந்தோம். அம்மா, நீ சொல்லும்மா, உனக்கு இங்க யாரையோ தெரியும்ல? ஆமா, இங்க ரவின்னு ஒரு அண்ணா வேலை செஞ்சாரு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அஹானாவோட அப்பா கூட இந்த கடைக்கு வருவேன். நாங்க பக்கத்து ஏரியால தான் இருந்தோம். இவளோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க வேற எங்கேயோ போய் தங்க ஆரம்பிச்சிட்டோம். தெரிஞ்ச கடைங்கிறதால தான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்க வந்தேன். ஆனா நீங்க எல்லார் முன்னாடியும் என் பொண்ணை அவமானப்படுத்தின விதம் அது ரொம்ப தப்பு. சொல்லுங்க மேனேஜர் சார், இப்போ என்ன சொல்ல போறீங்க? நீங்க யாரு வேணாலும் தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக பழைய நகையை விற்கலாம்ல? அந்த பழைய நகைக்கு அவங்க கிட்ட பில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அஹானா சொல்றது ரொம்ப சரி. எங்க அம்மா கிட்டயும் பழைய நகைக்கு பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை எங்க அம்மாவும் பில் இல்லாம பழைய நகையை விற்க வந்தா அப்பவும் போலீஸை கூப்பிடுவீங்களா? சாரி சார், நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம். ஓகே, சரி, நாங்க வரோம். கொடுங்க. மேனேஜர் சார், நீங்க பண்ண தப்புக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. போதும், இவங்களுக்கு இதுக்கு மேல வக்காலத்து வாங்க தேவையில்லை. என்னன்னே தெரியல, பிரச்சனை தீர மாட்டேங்குது. பிரச்சனை மட்டும் இல்ல, நீ நகை வாங்குறேங்கிற பேர்ல நம்ம நேரத்தையே வீணடிச்சுட்டாங்க. வீணாகல, உங்களுக்கு நல்லது தானே நடந்திருக்கு. இப்போ நீங்க தானே ஆண்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்க திருடங்களா இல்ல பிச்சைக்காரங்களான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு. இந்த விஷயத்த நீங்க அவங்க காதுல சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நான் கேட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல நாங்க திருடங்க இல்லைன்னு. இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட மருமகளை உங்க வீட்டுக்கு கொண்டு வரணுமா இல்லையான்னு? கத்திரிக்கோள் மாதிரி வாய் பேசுற நீ. நாங்க இந்த சம்பந்தத்தை முறிச்சிட்டா நீ என்ன பண்ணுவேன்? நான் சம்பந்தத்தை முறிக்கிறத பத்தி பேசவே இல்லை ஆண்டி. அதை நீங்க தான் பேசுனீங்க. பரவாயில்ல,
உங்களுக்கு மனசுல சந்தேகம் இருந்தா உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. இவ்வளோ பெரிய தப்பை பண்ணாதீங்கன்னு நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மீதி முடிவு உங்களோடது. அம்மா அப்போலாம் ஒரு நிமிஷம். மேனேஜர் சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன். உங்களால் இவங்க இங்கே அவமானப்பட வேண்டியதா போச்சு. அதனால நீங்கள் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வேண்டாம், இதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நாங்க ஏழைங்க தானே, எங்களுக்கு இது பழகிடுச்சு. அம்மாவா ப்ளீஸ். என் பொண்ணு பேசினதை தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணே. இன்னைக்கு அவ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு, அதான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டா. ஆனா ரொம்ப தன்மானம் உள்ளவ. இருந்தாலும் உங்க ராப்பகலா எல்லார் பேச்சையும் தாங்கி தாங்கி அப்பப்போ கொஞ்சம் அதிகமாவே பேசிடுறா. ஆனா அவ மனசு ரொம்ப தங்கம் அண்ணி, ரொம்ப பாசக்காரி. இன்னைக்கு அவ அம்மாவை திருடன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனாலதான் நான் வரேன். அர்ஜுன், ஆண்டி நீங்க வந்தது உங்க இஷ்டம் தானே, ஆனா எல்லாரும் என்னைக்கு தான் கண்டபடி பேசுவாங்க. நீங்க ப்ளீஸ் திரும்பி போயிடுங்க ப்ளீஸ். வாஹானா அர்ஜுன், இவங்க 2 பேர்கிட்டயும் பேசுறதுக்கா உன்னை இங்க வர சொன்னேன். நீ என்ன பேசிட்டு இருந்த? அட, அப்படி என்ன பேச வேண்டி இருந்தது அவங்க கிட்ட? நீங்கள் தான் என்ன பேசவே விடலையே. அதாவது என்னன்னா, அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம குடும்பத்தோட மதிப்பு, மானம், மரியாதை மேலே நான் எவ்வளோ அக்கறையாக இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எனக்கு வரப்போகிற மனைவி குடும்பத்தோட மதிப்பு, மானம், மரியாதை மேலேயும் நான் அக்கறையாக இருக்க விரும்புகிறேன். நாளைக்கு யாராவது வந்து அவங்கள அவமானப்படுத்தினா என்னால் சும்மா இருக்க முடியாது. என்ன சொன்ன? எனக்கு ஒன்னும் புரியல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்க 2 பேர் தலையில மட்டும் ஏன் எழுதி இருக்குன்னு? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு மட்டும் நடக்குது? இந்த போலீஸ் பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன ஆகும்? ஆனா அக்கா, நடந்ததுல எங்க தப்பு என்ன இருக்கு? நாங்க நகை விற்க மட்டும்தான் போனோம். சீர்வரிசைக்கு கொஞ்சம் சாமான் தருவாங்களான்னு, மாமாக்கு கொஞ்சம் உதவி செய்யலான்னு. ஆனா எங்க மேல தேவையில்லாம திருட்டு பழி போட்டா இதுல எங்க தப்பு எங்க இருக்கு? அதுவும் இல்லாம நாங்க விற்க போன நகை திருட்டு நகை இல்ல. இந்த விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கு நல்லா தெரியும்? எங்களுக்கு இது கூட தெரியாது அவங்களும் அதே கடைக்கு நகை வாங்க வருவாங்கன்னு. அட சின்ன அத்தை, அவ மாமியார் எவ்வளவு கண்டிப்பானவங்க தெரியுமா? அவங்கள பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, போலீஸ் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இவ கல்யாணம் நின்னு போயிடும். அட, போலீஸ் விசாரிச்சாங்கங்கறதால இது நிரூபணம் ஆகிடாதுல்ல. தப்பு இவங்களுதுன்னு போலீஸ் சந்தேகத்துல தான் கூப்பிட்டாங்க. இப்ப விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி அவங்க கல்யாணத்தை நிறுத்த முடியும்? அட, தேதி குறிச்சாச்சு, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அப்படி நடக்காது. ஒருவேளை அப்படி நடந்தா நாங்க விட மாட்டோம். நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த விட மாட்டோம். ஆனா மாமா, இப்படி கட்டாயப்படுத்தியும் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல. அட, என்னடா இது தொல்லையா போச்சு? இந்த வயசுல உங்க 2 பேரால நாங்க எவ்வளவு அனுபவிக்க வேண்டி இருக்கு. இந்த உலகத்துல தினமும் லட்சக்கணக்கான பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அவங்க வாழ்க்கையில எல்லாம் இவ்ளோ பிரச்சனை வர்றது இல்ல. இவ கல்யாணத்துல மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல. பெரியம்மா, இதுல என் தப்பு என்ன இருக்கு? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. ஒரு தடவை உங்களை எங்க இடத்துல வச்சு பாருங்க, அப்புறம் சொல்லுங்க இதுல என் தப்பு என்னன்னு. அம்மாவால தனியா போக முடியாது, அதனால நான் அம்மா கூட போனேன். நல்ல வேளை நான் அம்மா கூட போனேன். அதனாலதான் அவங்க சொன்ன பொய்க்கு எதிரா நிக்க முடிஞ்சது. பெரியப்பா, என்கிட்ட வேற வழி இருந்திருந்தா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே மாட்டேன். இவ்வளோ அவமானம்,
இவ்வளோ கேவலம், இவ்வளோ புறக்கணிப்புக்கு அப்புறம் எனக்கு அங்க கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லை. இதை கேட்டு நீங்க என் மேல ரொம்ப கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுவீங்க, வாழ்க்கை பூரா எங்களுக்கு சுமையா இருப்பியான்னு. எனக்கு தோன்றத உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அம்மா இருக்காங்களே, அதனால அதுவும் பண்ண முடியல. ஆனா போதும், இது ஒண்ணுதான் பாக்கி. ஒரு வேலை பண்ணு, எங்க கையில விளங்க மாட்டின அப்புறம் நீ போயிடு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ செத்து போயிட்டா உன்னை யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அட, வீட்டுல இருக்கிறவங்களே 2 நாள் அழுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. மாட்டிக்க போறது நாங்க மட்டும்தான். நீ சாகுறதுனால நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா. எங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். வேற யார் வீட்லயோ அப்படி எதுவும் பண்ணி அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அவ்வளவு புத்தி எனக்கு இருக்கு பெரியம்மா. அம்மா, நீ மூஞ்சிய கழுவிட்டு ஏதாச்சும் சாப்பிடு. சாயங்காலம் ஆயிடுச்சு, காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல. போய் ஏதாச்சும் சாப்பிடு. ஆனா நான் சாப்பாடு போடுறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிடலாம். எதுவும் சாப்பிட தோணல, ஆனா உனக்காக 2 வாய் சாப்பிடுறேன். ஆமா, அவ பங்கு சாப்பாட்டை விட மாட்டா போல. இவ பங்கு பத்தி பேசுறீங்கன்னா பெரியம்மா, சமைச்சவங்களுக்கும் சாப்பாட்டுல கொஞ்சம் பங்கு இருக்கணும்ல. எங்க அம்மா சமைக்கிறது மட்டும் இல்ல, வீடு கூட்டுறது, துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லாம் பண்றாங்க. அவங்க தனியா 2 பேர் வேலையை செய்யறாங்க. என்னால வேலை செய்ய முடியாததால என் பங்கு வேலையும் அம்மாவே செய்யறாங்க. நாங்க வந்ததுல இருந்து நீங்க 2 வேலைக்காரங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டீங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா எங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும்ல. அவ்வளவு உரிமை எங்களுக்கு இருக்கு பெரியம்மா. ஆனா வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒன்னும் தப்பா சொல்லல பெரியம்மா. உங்க கேள்விக்கு பதில் தான் சொன்னேன். அம்மா வா போலாம். நீ சாப்பிடலன்னா இங்க உன்னை கேட்க யாரும் இல்ல. வா சாப்பிடலாம். சந்தோஷமாயிரு. எல்லாரும் ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. வாங்க, இப்போ ஐபூடும் சடங்கை முடிக்கலாம். பாட்டி, இந்த ஸ்வீட் சித்தப்பாக்கு மட்டும் தானா? எங்களுக்கு இல்லையா? உங்களுக்கா கல்யாணம், நீங்க ஸ்வீட் சாப்பிட. யாருக்கு கல்யாணமோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்வீட் கிடைக்குமா? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, இவ்ளோ ஸ்வீட் வந்திருக்கு, கொஞ்சம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கலாம். பசங்களா என் கூட ஷேர் பண்ணுவீங்களா? ஆமா. வெரி குட். என்னத்த ஷேர் பண்ணுவீங்க? நாளைக்கு சித்தப்பா கல்யாணத்துக்கு போறீங்களே, ஏன் அங்க பொண்ணு வீட்டுல எவ்வளவு வேணுமோ அவ்வளோ ஸ்வீட் தின்னுங்க, சரியா? அட குழந்தைங்கம்மா, இன்னைக்கு சந்தோஷமான நாள் வேற, இவ்ளோ ஸ்வீட் வந்திருக்கு, அதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்னு. இந்த சடங்குல இருந்தே செலவு கணக்கே ஆரம்பிக்க சொல்றியா? அதான நீ விரும்புற? அட, கல்யாண முறைப்படி இவ்ளோ ஏற்பாடும் உனக்காக மட்டும்தான் செஞ்சிருக்கு, மத்தவங்களுக்காக இல்ல. இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்து தான் செலவு பண்ண வேண்டி இருக்கு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு கடல் தண்ணி இல்லை, நினைச்ச அளவுக்கு அள்ளிட்டு போறதுக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு போவோம். நாளையில இருந்து எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க, வயிறு முட்டை சாப்பிடுங்க. அண்ணி இவ்ளோ யோசிச்சு நடக்கிறதால தான் நம்ம குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு, இல்லைன்னா நிலைமை மோசமா இருக்கும். நீங்க ஏன் ஸ்வீட் அப்படி பாக்குறீங்க? ஸ்வீட் சாப்பிட்டதே இல்லையா என்ன? இலையில வச்சத சத்தம் இல்லாம சாப்பிடுங்க.
மூத்த மருமகளே, ஏன் குத்தி காட்டுற? உனக்கு ஏன் கோபம் வருது? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ எல்லாம் நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஓவரா பண்ற. அப்படி இல்லையே அத்தை, எனக்கு எந்த விஷயமும் வருத்தமா படல. குழந்தைங்க தானே, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். இப்ப பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க குழந்தை வராங்க, சாப்பிட இவ்வளோ கொடுத்துருக்கேன், ஆனா அடுத்தவங்க தட்டை பார்த்து ஆசைப்படுறாங்க. என் பசங்களை பாருங்க, எவ்வளோ சமத்தா இருக்காங்க. தினமும் சாப்பிட்ற சாப்பாடு தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் சாப்பிடுறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு புரியுது இன்னைக்கு அவங்க தம்பிக்கு தான் விருந்தின, அதனாலதான் அவனுக்கு இவ்வளோ பலகாரம் செஞ்சிருக்காங்கன்னு. ஆமாம் ஆமாம், சரியா சொன்னீங்க. மட்டன் சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, வாசனை ரொம்ப நல்லா வருது. நல்லா தான் இருக்கும். அண்ணாக்கு மட்டன் சாப்பிட ஆசையா இருக்கு போல. அட, மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்திருந்தா என்னவா? நான் முன்னாடியே சொன்னேன், குறைஞ்சது 1 கிலோவாவது வாங்கிட்டு வாங்கன்னு. குறைஞ்சது வீட்டு ஆம்பளைங்களுக்காவது பத்திருக்கும். நம்ம பொம்பளைங்களுக்கு என்ன, நம்ம இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட போறோம். என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஓட்டிக்கலாம், அப்படித்தானே? ஆமா, ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கணும், அப்படித்தானே? என்னக்கா, ஏன் குறுக்க பேசிட்டே இருக்கீங்க? வேணும்னே திட்டு வாங்குறீங்களா? இவ சொல்றது சரிதான். நீங்க உட்காருங்க, நான் இப்போ வரேன். அட கடவுளே, எவ்வளவு சாப்பாடு சமைச்சிருக்க? எப்ப ஒளிஞ்சு ஒளிஞ்சு சமைச்ச? கிச்சன்ல இதெல்லாம் சமைக்க எது சாமான்? அது இல்ல அக்கா, சும்மா அது இதுன்னு சேர்த்து என்னால முடிஞ்ச அளவுக்கு சமைச்சேன். மேலும் ஃப்ரிட்ஜில் இருந்த பொருளை வச்சு சமைச்சேன். தனியா எதுவும் வாங்கல. ஆமா ஆமா, ஊட்டி விடுங்க, நல்லா ஊட்டி விடுங்க உங்க பொண்ணுக்கு. அது என்னன்னா, இதுக்கப்புறம் இங்க சாப்பிட அவளுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அப்படித்தானே? புகுந்த வீட்டுல என்ன சாப்பாடோ அதைத்தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அவ வாழ்க்கை பூரா புகுந்த வீட்டு தயவுல தான் ஓடும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருடைய தலைவிதியும் எங்கள் அம்மா துர்காதேவி இருக்காங்களே, அவங்க கையில் தான் இருக்கு. ஏய் பொண்ணே, நீ ரொம்ப பேசுற.